ஹாய் வணக்கம். இது நாள் 3. 90 நாட்கள்ல இத்தாலி கதைக்க வேணும்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்து என்னோட சேர்ந்து படிச்சு கொண்டிருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் இத்தாலியில நல்லா இத்தாலி பேச வேணும்ன்றது என்னுடைய ஆசை. நீங்கள் அதை அடையும் போது அதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம், திருப்தி இருக்கு. ஓகே, நான் ஜோய். உங்களுக்காக 90 நாட்கள்ல இத்தாலி படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்ய போறேன். ஸோ நான் ப்ரொஃபஷனலா ஒரு இத்தாலி டீச்சர் இல்லை, பட் நான் இத்தாலியில கொஞ்சம் காலமா இருக்கிறபடியால எனக்கு தெரிஞ்ச அறிவை உங்களுக்கும் நான் சொல்லித்தரேன். ஓகே, என்னோட சேர்ந்து நீங்கள் படிக்கும்போது என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். அதனால உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். என்னன்னு சொல்லி சொன்னா, நான் எப்படி இத்தாலி 90 நாட்களுக்குள்ள படிச்சு இத்தாலியில ஒரு டிப்ளமா முடிச்சு இத்தாலியில வேலை செய்யறனோ, அதே போல நீங்களும் ஒரு வேலையை எடுத்து படிச்சு வேலை எடுத்து நல்ல இடத்துல இருக்கலாம் என்றது என்னுடைய ஆசை. ஓகே, ஸோ வித் மை எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய சொந்த அனுபவத்தோட நீங்களும் சேர்ந்து படிச்சு கொள்ளுங்க. ஓகே, இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இத்தாலி கதைக்கிறதுக்கு. ஸோ இதை நீங்கள் மற்ற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க, இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், அந்த மணி யூடியூப்ல இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னுடைய அடுத்த நாளுக்குரிய வீடியோ உங்களோட கைகளுக்கு சேரும். அதை விட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு எப்பவுமே ரீஃப்ரெஷ்ஷா இந்த சேனல் இருக்கும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இத்தாலியில வேலை இல்லை, ஜெர்மன்ல போய் நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிச்சுன்னா குட்டி குட்டி ஜெர்மன் வீடியோஸ் கூட இந்த சேனல்ல இருக்குது, நீங்கள் பார்த்து படிச்சு கொள்ளலாம். ஓகே, ஓகேவா? அண்ட் நாங்கள் போகலாம். 2 நிமிஷத்துல 10 நிமிஷத்துல 8 நிமிஷம் இருக்குது. ஸோ அந்த 8 நிமிஷத்துல நாங்கள் என்ன படிக்க போறோம்? ஓகே, உனக்கு வயது என்ன? ஓகே, இந்த வயதுக்கும் ஓலத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி வரணும். சரி, அதை நான் விட்டுட்டேன். குவாந்தி அன்னி ஆய். ஓகே, இப்போ குவாந்தி கடைசியில பாருங்க டி ஐ இருக்குது. ஓகே, குவான்டி என்று நீங்க கேட்கக்கூடாது. ஓகே, குவான்டி என்று இங்கிலீஷ்ல கேட்கிற மாதிரி இத்தாலியில டி சொல்றது இல்லை. ஓகே, குவாந்தி அன்னி ஆய். ஓகே, குவாந்தி அன்னி ஆய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குவாந்தி அன்னி ஆய். ஓகே, இப்போ இதுல குவாந்தோ அப்படின்னு சொல்றது வேற மீனிங். ஸோ அதுல நீங்க நல்ல தெளிவா இருக்கணும். குவாந்தோ வியேனி என்று கேட்கறதுக்கும் குவாந்தி அன்னி ஆயின்றதுக்கும் வித்தியாசம். ஓகே, குவாந்தி என்ற எத்தினை, குவாந்தோ அப்படின்னு சொல்லிச்சுன்னா எப்போது. ஓகே, தோ தி, குவாந்தி குவாந்தோ, குவாந்தி குவாந்தோ. ஓகே, குவாந்தி அன்னி ஆய் என்று சொல்லி கேட்டா உனக்கு எத்தனை வயசு? அன்னோ அப்படின்னு சொல்லி சொன்னா ANNO. ஓகே, அன்னோன்னு சொல்லி சொன்னா வருடம், அன்னி என்று சொல்லி சொன்னா வருடங்கள். ஓகே, குவாந்தி அன்னி ஆய். ஆய் என்றது அதுக்கு மீனிங் கொஞ்சம் பெருசு, அதனால அதை நீங்க மறக்கலாம். இப்போதைக்கு அட் த மூமெண்ட் நீங்க ஸ்டார்டிங் பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கிறபடியால் அதை மறந்துடுங்க. குவாந்தி அன்னி ஆய். ஆய் என்று சொல்லிச்சுன்னா இருக்கிறது, வச்சிருக்கிறது அப்படின்லாம் நிறைய பொருள் படும். ஸோ அதை நீங்க பெருசா யோசிக்க வேணாம். குவாந்தி அன்னி ஆய்ன்னு சொல்லிச்சுன்னா உனக்கு எத்தனை வயது அப்படின்னு கேள்வி. ஓகே, குவாந்தி அன்னி ஆய். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு பதில் நீங்க எப்படி கொடுக்கறது? ஓகே, அதை பத்தி இப்ப பார்க்கலாம். ஓ எண்டா, ஓ எண்டா எனக்கு அப்படின்னு பொருள் வரும். இதை அவேரே எஸ்ஸரேன்னு சொல்லி எல்லாம் நாங்க பின்னுக்கு படிப்போம். ஓ பென் தண்ணி. ஓகே, வெந்தி அன்னி, வெண் தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீ பின்னுக்கு வர தீய ஐய உச்சரிக்க தேவைன்னு சொல்லிச்சுன்னா ரெண்டுமே உயிரெழுத்தா இருக்கிறபடியால வெண் தண்ணி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகே, ஓ பென்தனி அப்படி இல்ல, ஓ வெந்தூனோ அன்னோ. ஓகே, வெந்தூனோ அன்னி. ஓகே, வெந்தூனோ அன்னோ, ஓ வெந்தண்ணி. ஓகே, அப்ப அந்த அன்னி அன்னோன்றது வித்தியாசப்படும். ஓ வெந்தண்ணி. எனக்கு 20 வயசு. ஆக்சுவலா எனக்கு 20 வயசு இல்லை. இந்த காப்பி செய்யும் போது நான் 20 வயசுல போட்டேன் சின்ன அப்படின்னா காட்டுவோம். ஓகே, அடுத்தது இந்த வீடியோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வீடியோல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒரு டூரிஸ்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இத்தாலிக்கு டூரிஸ்டா வரீங்கன்னு சொல்லிச்சுன்னா இந்த செஷன் உங்களுக்கு பெஸ்ட் செஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, அப்ப நீங்க இத்தாலி கதைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்து தன்மையா மரியாதையா கேட்கறது எப்படி? பார்லா இத்தாலியானோ அப்படின்னு கேட்கலாம். பார்லா இத்தாலியானோ. இத்தாலியானோன்றது மொழி, இத்தாலி மொழி. பார்லாண்டா பேசுவீங்களா அப்படின்னு அர்த்தம். பார்லா என்றது பர்லாரே அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ப் இருக்குது, ஒரு வினையில இருந்து வாரதுதான் பார்லா. பர்லாரே பார்லா. பார்லா இத்தாலியானோ அப்படின்னு கேட்கலாம். io parlo italiano.
நான் இத்தாலி கதைப்பேன் நினைக்கல ஓ வரும். அதே முன்னுக்கு இருக்கிற ஆள்னு சொல்லிச்சுன்னா மரியாதையாக்க கேட்கல பார்லா. இதே சேம் விஷயத்த வந்து நீங்க இன்னொரு தூரத்தில் இருக்கிற அவனுக்கோ அவளுக்கும் பாவிக்கலாம். உதாரணத்துக்கு கியாரா பார்லா இத்தாலியானோ அப்படின்னு கேட்கலாம். கியாரா பார்லா இத்தாலியானோட நோமலா கியாரா பார்லா இத்தாலி கேட்கிறவான்னு சொல்லலாம். ஏன்னா கியாரா என்றது இத்தாலி நேம், அதனால கட்டாயம் இத்தாலி கதைப்பா. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பார்லி இங்கிலேஸ். இங்கிலேஸ் என்றது வந்து ஆங்கிலத்துக்குரிய இத்தாலி வார்த்தை. அதாவது இத்தாலியில ஆங்கிலத்தை இங்கிலேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலேஸ். ஓகே, நீங்க பார்லி இங்கிலீஷ்னும் கேட்கலாம், நோ ப்ராப்ளம். பட் இங்கிலேஸ் கேட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லா அழகா இருக்குது இத்தாலி மொழியில். ஓகேவா, பார்லி இங்கிலேஸ். அதே வேணும் பார்லா இங்கிலேஸ் நீங்க கேட்கலாம். பார்லி என்றது நேருக்கு நீங்க ஒரு ஆள்கிட்ட நீங்க நண்பர்கிட்ட கேட்கறது. அதுவே பார்லா இங்கிலேஸ் அப்படின்னு கேட்டா நீங்களும் ஆங்கிலம் கதைப்பீர்களா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா பார்லோ இத்தாலியானோ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்லோ io நான், நான் பார்லோ இத்தாலியானோ. ஓகே, நொன் பார்லோ. நொன்னு சொல்லி சொன்னா மறுப்பு, அதாவது இல்லை என்ற அர்த்தம். பார்லோ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் கதைப்பன். அதே முன்னுக்கு ஒரு நொன்ன சேர்த்துங்கன்னு சொல்லிச்சுன்னா நொம் பார்லோ இங்கிலேஸ், நொம் பார்லோ இத்தாலியானோ, நொம் பார்லோ தெதேஸ்கோ. தெதேஸ்கோன்னு சொல்றது ஜெர்மன் மொழி இத்தாலியில். ஓகே, நொம் பார்லோ தெதேஸ்கோ, நொம் பார்லோ ஸ்பனியோலோ அப்படின்லாம் சொல்லலாம். ஓகே, நான் வந்து இத்தாலி கதைக்க மாட்டேன், ஆங்கிலம் கதைக்க மாட்டேன், ஸ்பானிஷ் கதைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நொன் என்றது மறுப்பு. இந்த நொன் என்ற வார்த்தையை நாங்க நிறைய இடத்துல பார்ப்போம். நொன், நோ என்று சொல்றீங்க, நோ பார்லோ இத்தாலியானோ என்று சொன்னா பிழை. ஓகே, நோ பார்லோ இத்தாலியானோ வரவே வராது. அது நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கோங்க. மறுப்பு சொல்லிகளை நொன் என்ற வார்த்தையைத்தான் நீங்க கட்டாயம் உச்சரிக்கணும். ஓகே, நொன் லோசோ, நோ லோசோன்னு சொல்றீங்க. ஓகே, நோ லோசோ. ஓகே, நொன், non parlo inglese, non vado casa, non parlo con te. நான் உன்னோட கதைக்க மாட்டேன். non vado, non non mi sposto அப்படின்லாம் சொல்லலாம். கணக்கு இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நிறைய எனக்கு டக்குனு ஞாபகத்தில் வேற இல்லை. ஓகே, நொன் அதுக்கு முன்னுக்கு வந்துச்சுன்னா மறுப்பு அப்படின்னு அர்த்தம். ஓகே, non parlo inglese. ஓகே, அடுத்ததை பார்க்கலாம். இதுக்கு மீனிங் வந்து capisce, ஷே, capisce, capisci, capisce, capisceன்னு சொல்லி சொன்னா மரியாதையா பார்த்து கேட்கறது. lui capisce italiano அப்படின்னு கேட்கலாம். capisce, capisci, capisci, tu capisci o no அப்படின்னு கேட்பான். உனக்கு விளங்குறா இல்லையா அப்படின்னு கேட்பான். capisci o no, நோண்டா இல்ல. ஓகே, capisci o no, capisci o no, lui capisce italiano o no அப்படின்னு கேட்பாங்க. capisce விளங்குதா அப்படின்னு அர்த்தம். capisce. ஓகே, கப்பிஸ்கோ அப்படின்னு சொல்லி சொன்னா எனக்கு புரிகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, கப்பிஸ்கோண்டா எனக்கு புரிகிறது. அதுக்கே முன்னுக்கு நான் சொன்ன மாதிரி நொன்ன போட்டீங்கன்னு சொல்லி சொன்னா எனக்கு புரியல அப்படின்னு அர்த்தம். ஐயோ நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு விளங்கலப்பா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, நொன் கப்பீஸ்கோ. பாருங்க, அந்த கப்பீஸ்கோ எப்படி கப்பிஸ்கோ அப்படின்னு சொல்ல பீஸ்கோ, நொன் கப்பீஸ்கோ இத்தாலியானோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நொன் கப்பீஸ்கோ எனக்கு புரிய இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுவும் மறுப்பு தான். நொன் சோ, நொன் லோ சோ அப்படின்னு சொல்லலாம். லோ அண்டா அது அப்படின்ற அர்த்தம் வரும். உனக்கு இது தெரியுமான்னு கேட்கல, நீங்க எனக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்லணும்னா இடையில ஒரு லோ அப்படிங்கன்னா சரி. லோ சாய் தூ அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு அது தெரியுமா அப்படின்னு கேட்க நீங்க சொல்லலாம் நோ, நொன் லோ சோ, நொன் லோ சோ அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நோ சோ அப்படின்னு சொல்லலாம். நொன் சோ என்றாலும் நொன் லோ சோ என்றாலும் ஒன்றுதான். ஓகே, இடையில வந்து இப்ப நாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றதுக்கும் எனக்கு அது தெரியாதுன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு தானே. அதுதான் அந்த நொன் சோவும் நொன் லோசோவும். ஓகே, லோசோ. லோசோன்னு சொல்லிச்சுன்னா முன்னுக்கு நொன்ன போடாம லோசோண்டா தெரியும். லோசோ எனக்கு தெரியும், அது லோசோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா può aiutarmi, எனக்கு உதவி செய்ய முடியுமா. ஓகே, può aiutarmi. கடைசியா வந்து நான் சொல்ல இன்னொரு 50 செகண்ட்ஸ் இருக்கிறபடியா உங்களுக்கு சொல்றேன். certamente அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக, d'accordo அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே, d'accordoன்னு சொல்லி சொன்னா அதுக்கு மீனிங் வந்து ஓகே. certo அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமாக. tu vieni அப்படின்னு கேட்பாங்க. certo vengo io அப்படின்னு சொல்லலாம். ஓகே, certoண்டா நிச்சயமாக. ஓகே, லாஸ்ட் 10 செகண்ட்ல நான் உங்களுக்கு சொல்றது, வீடியோ ஷேர் பண்ணுங்க, மற்றது ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.